காஞ்சனா ஆக்டர் ராகவா லாரன்ஸ் கெரியரிலேயே மிகப்பெரிய பிரான்ச்சைஸ்னா அது காஞ்சனா பிரான்ச்சைஸ் மட்டும்தான். 100 கோடி ரூபாய் வசூல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்லாம் காஞ்சனா பிரான்ச்சைஸ் பண்ணியிருக்கு. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்போ காஞ்சனா 4க்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சு போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம ராகவா லாரன்ஸ் கூடிய விரைவில் இந்த காஞ்சனா 4 உடைய பாகம் 4 ஷூட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அரண்மனை 4 வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சா, அதனால நம்ம காஞ்சனா 4 எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு காஞ்சனா 4 வந்து நம்மளுக்கு கூடிய விரைவில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே கதை தான், அது எப்படி பட்டினிகரிங் பண்ணி வேற மாதிரி கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வர போறாங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த காஞ்சனா 4 படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 100 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பேய் படமா அப்படின்றதா எனக்கு ஒரு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. தமிழ் சினிமால ராகவா லாரன்ஸை வச்சு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு ஹாரர் மூவி ரொம்பவே பிரம்மாண்டமா இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா 3Dல இந்த படத்தை பிளான் பண்றாங்க. அது அந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நம்ம கோல்டு மைன், அதாவது ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ்லாம் வாங்குவாங்க இல்லையா, அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாமா. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் நம்ம ராகவா லாரன்ஸ் இப்போதைக்கு முடிச்சிட்டாப்ல. கூடிய விரைவில் இந்த காஞ்சனா 4 உடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. படப்பிடிப்புமே இப்போதைக்கு கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துக்கு பூஜா ஆக்டேவே இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ண போறாங்களாமா. ஸோ கண்டிப்பா இந்த படம் நம்ம ராகவா லாரன்ஸுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லாஸ்டா ருத்ரன் பெருசா போல, இந்த படம் எந்த மாதிரி அமைப்போதுன்னு தெரியல. அவருடைய டைரக்ஷன்ல வெளிவரக்கூடிய ஒரு படம் அப்படின்றதுனால அதுல ஒரு முக்கியமான விஷயம், சக்சஸ் ஆன ஒரு பிரான்ச்சைஸ் காஞ்சனா 1, 2, 3 இப்போ 4, கண்டிப்பா இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெயிட் பண்ணி பார்ப்போம். காஞ்சனா